பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் மீண்டும் பாடசாலைக்கு செல்லும் போது சீருடைகள் கட்டாயமாக்கப்படாது என கல்வி அமைச்சு அறிவித்தது. குறித்த விடயத்தை கல்வி அமைச்சின் செயலாளர் நலக்கு கலுவிவி தெரிவித்தார். பேரிடர் பாதித்த பகுதிகளில் உள்ள மாணவர்கள் தங்களுக்கு அருகிலுள்ள எந்த பாடசாலைகளுக்கும் சென்று கல்வியை தொடரும் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு தளர்வான கொள்கைகள் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பேரிடர் பாதித்த பகுதிகளில் உள்ள மாணவர்கள் தங்களுக்கு அருகிலுள்ள எந்த பாடசாலைகளுக்கும் சென்று கல்வியை தொடரும் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். இதுவரை செயல்படுத்தப்பட்டுள்ள ஊட்டச்சத்து திட்டமும் 16ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் என்றும் மேலும் அதை மேலும் விரிவுபடுத்த முடியுமா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பேரிடருக்கு பிறகு 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட பாடசாலைகள் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி மேற்கு, தெற்கு, வடக்கு, கிழக்கு, சப்ரமுக மற்றும் வடமத்திய மாகாணங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் திறக்கப்படும் எனவும், இருப்பினும் 3 மாகாணங்களைச் சேர்ந்த 147 பாடசாலைகள் திறக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.